நீ எங்க வேணா வேலை செய்ய வேணா சொரண்டி தின்னு, காக்கா பொடி, அடிமையாரு, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ணு, ரேப் பண்ணு, எத்தனை பேர் வயத்த வேணாலும் மீதி, எவ்வளவு பேர் வேணாலும் முட்டாளாக்கு, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படத்தை வேணா கொள்ளையடி, யாரும் இன்னும் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சமூகத்துல ஒரே ஒரு விதி தான், நீ பணம் சம்பாதிச்சா இந்த சமூகம் உன்னை மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலனா இந்த சமூகம் உன்னை மதிக்காது. சிம்பிள். உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா உன் பொண்டாட்டி கூட பிரச்சனை வரும். உன் சொந்தக்காரங்க யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. உன் பொண்ணுக்கு பையன் கொடுக்க மாட்டாங்க, உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் எங்க போய் சம்பாதிக்கிறது? நான் யாருக்காக பணம் சம்பாதிக்கணும்? 18 டிரெஸ், சொந்த வீடு, மினரல் வாட்டர், 4 லட்சம் ரூபாய் கார், 120 ரூபாய்க்கு ஒரு குப்பை படம் எனக்கு தேவை கிடையாது. அப்ப இதெல்லாம் யாரோட தேவை? எங்கேயோ இருக்கிற நாள் முதலாளியா அவனை நக்கி திங்கிற இங்க இருக்கிற 4000 முதலாளிங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்கார பண்ணிகளும் கொழுத்து பொறுக்க தேவை ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் தான் இந்தியா. இங்க நம்ம டிவில 100 தடவை விளம்பரம் போட்டானா நீ அவன் சோப்பை வாங்கித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தினம் உழைச்சு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வாங்கினோன்றதே மறந்து போய் அடுத்த நாள் காலையில மறுபடியும் எந்திரிச்சு உழைச்சு கொட்டணும். அப்பதான் உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கதான் கடவுள் உன்னை படைச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே செத்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்பதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏத்துக்கும். அப்பதான் ஒன்ன இந்த சமூகம் ஏத்துக்கும். இதுக்கு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்துல என்ன சொல்றது, சந்தோஷமா வாழ முடியும். இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு எய்ட்ஸ் செத்து போலான்ற எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேர முதலாளி சீட்ல உட்காந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான மார்க்கெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும், கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள விட ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்கெல்லாம் பத்தாம டிஎன்பிசிக்கு வேற தனியாக உட்காந்து 2 மாதம் படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகை அடமான வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்ஸ் எல்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லாதவனு செருப்பால் அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவன் கடைசியாக எனக்கு ஒரு நல்ல மனுஷன் வேலை கொடுத்து அதையும் பிடுங்கிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு எல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோலான் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாப்களில் ஆன் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.